போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த 8th ஆர்டர் ஐஸ் அல்ட்ரா கிறிஸ்டலோட பவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்போ அந்த மேல்சியாரியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த கிறிஸ்டல் ஆட்டை போட்டு போக பார்த்துருப்பானுங்க. ஹீரோ சும்மா இருப்பானா, அவனோட பவரை வச்சு அவனுங்களுக்கு ஒரு காட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருப்பானுங்க. அப்புறம் சக்சஸ்ஃபுல்லா அந்த கிறிஸ்டலோட பவர் அட்டைன் பண்ணிட்டு லெவல் 25 போயிருப்பான். அப்புறம் கடைசியில அந்த ஃபாரஸ்ட் விட்டு வெளியே போலான்னு பார்த்தா நம்ம பிளாக்கோட டீம் அந்த நார்த் சைடு கேம்பஸ்ல இருக்க கிளாஸ் 1 பசங்க கிட்ட மாட்டிட்டு இருந்திருப்பானுங்க. நம்ம லோலாவும் அங்க விக்டோரியா அப்படிங்கிற பொண்ணு கூட சண்டை போட்டிருப்பா. ஹீரோவும் அகமது அப்படிங்கிற ஒருத்தன் கூட சண்டை போட்டு அவனுக்கு பயங்கரமான ஒரு அட்டாக் போட்டு இருப்பான். அவனும் அதை டிஃபெண்ட் பண்றான் அப்படின்னு ஏதோ பண்ணிருப்பான். ஒரு பிளாஸ்ட் ஏற்பட்டிருக்கும். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே ஹீரோவும் சைக்கோ மாதிரி சிரிச்சுக்கிட்டே, என்னடா தம்பி உன்னோட ஸ்கில்லுனால என்னோட ஃபயரை தடுக்க முடியும்னு நினைச்சியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். பார்த்தா ஆக்சுவலி அந்த அகமது வந்து நம்ம ஹீரோவோட அட்டாக்கே தாக்கு பிடிச்சி நின்னுக்கிட்டு, டே ஃப்ராஸ்டர், என்ன நீ ரொம்ப கோவப்படுத்திட்ட, அதனால இன்னைக்கு உன்னை துண்டு துண்டா வெட்டி கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு இந்த டெக்னிக்கை நான் மேல்ச்சி ஆரியோக்காக சேவ் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இப்ப வேற வழி இல்ல, இதை வச்சுதான் உன்னை தோக்கடிக்கணும் போல, முடிஞ்சா இதை தடுத்து பாடுறா அப்படின்ட்டு என்லைட்டட் அன்ஹெலைட்டான் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஃபயர் பவரை நம்ம ஹீரோக்கு அட்டாக் பண்ண யூஸ் பண்றான். ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு, என்னது என்லைட்டட் டெக்னிக்கா, டே யாரா நீ, எப்படா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அட்டாக் யூஸ் பண்ற அப்படின்னு ஷாக்லயே, இல்ல என்னோட எண்டு கேம் ஸ்கில்லுனால கூட இந்த அட்டாக்கை கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ண முடியாது, இப்ப எனக்கும் வேற வழி இல்ல, நானும் இந்த டெக்னிக்கை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த இன்ஃபர்னல் லோட்டஸ்ல இருக்க பவரு அப்புறம் 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல்ல இருக்க பவரு இது ரெண்டையும் அப்சர்வ் பண்ணதுனால இந்த டெக்னிக் டெஃபினெட்லி பவர்ஃபுல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு அவனோட கேலக்ஸி ஃபால் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அப்ப அவனுங்க 2 பேர்த்தோட அட்டாக்கும் கிளாஷ் ஆனதுல 2 பேருமே வாயில இருந்து ரத்தம் கக்கி பறந்து போய் விழுவுறானுங்க. அந்த அகமதோட கிளாஸ் பசங்களும், பிரசிடென்ட் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு ஒடியறானுங்க. அந்த அகமதும் அடிப்பட்ட நிலைமையில, நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா இந்த குழந்தை பையனோட பவரை நான் குறைச்சி மதிப்பிட்டுட்டேன். அப்புறம் இந்த லோலா கூட ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கா, இவ கூட கண்டிப்பா விக்டோரியனால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது, இல்ல உயிரோட தப்பிக்க முடியாது, டே நீங்க 2 பேரும் போய் விக்டோரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படிங்கிறான். லோலாவும் அங்க வரவனுங்களை பார்த்துட்டு, என்னடா பித்தலாட்டம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம பிளாக்கோட டீமும் லோலா முன்னாடி வந்துட்டு, கவலைப்படாதீங்க இதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அந்த கிளாஸ் 1 சேர்ந்தவனுங்களும், டே சவுத் கேம்பஸை சேர்ந்த குப்பைங்களா, எல்லாம் ஒரே முட்டுக்கா செத்து போங்கடா அப்படின்னு அட்டாக் பண்ண வரானுங்க. நம்ம பிளாக்கோட டீமும் சரி அதையும் தான் பாத்துருமே அப்படின்னு அட்டாக் பண்ண போறானுங்க. அந்த அகமதும், டே ஃப்ராஸ்டர், இனிமேலும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ மறந்துட வேண்டியதுதான், அப்புறம் என்கிட்ட என்னதான் வெப்பனே இல்லை அப்படின்னாலும் உன்னை சமாளிக்கிறதுக்கு என்னோட கையே போதும் அப்படின்ட்டு கோல்டன் டெக்னிக் சாண்ட் ஸ்டோம் ஃபிஸ்ட் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்ண வரான். ஹீரோவும், எனது க்ளோஸ் காம்பேக்ட்ல என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைச்சிட்டியா, இதுதான்டா நீ பண்ண பெரிய தப்பு அப்படின்னு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபீஸ்ட் டெக்னிக்கை வச்சு அட்டாக் பண்றான். இதுல அந்த அகமதோட கையை முறுகிக்கிட்டே, யாரா நீ சைக்கோ, இது என்னடா டெக்னிக்கு அப்படின்னு வழியில கதறான். அப்புறம் லோலாவும் விக்டோரியா கழுத்துல கத்தி வச்சு, சரி இதை இதோட முடிச்சுப்போமா அப்படிங்கிறா. அந்த விக்டோரியாவும் கத்தி கழுத்துல இருக்க மரண பயத்துல, லோலா லோலா என்ன தயவு செஞ்சு விட்டுரு, நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னு கதறா. ஹீரோவும், சரி விட்டுரு லோலா, தொலைஞ்சி போட்டோம் அப்படிங்கிறான். அந்த அகமதும், நாங்க ஃப்ராஸ்டர் கிட்ட தோத்துட்டோம் அப்படிங்கிறான். ஹீரோவும், ஆமாண்டா என்கிட்ட தோத்துட்டீங்க, உங்களோட அல்ட்ரா கிறிஸ்டலை கொடுங்க அப்படிங்கிறான். அந்த அகமதும், டே ஃப்ராஸ்டர், உன்னோட பேராசைக்கு ஒரு எல்லையே இல்லையா, இதெல்லாம் ரொம்பவே மோசம்டா அப்படிங்கிறான். ஹீரோவும், டே நீங்க தான் பெட்டுன்னு சொன்னீங்க, உங்களோட வார்த்தையை காப்பாத்தல அப்படின்னா நான் என்னோட வார்த்தையை காப்பாற்ற வேண்டியது இருக்கும் அப்படின்னு மிரட்டுறான். அவனும், சரி சரி 3ல 1 மடங்கு உனக்கு கொடுத்துட்றோம், நீ என்னதான் எங்களை தோக்கடிச்சே இருந்திருந்தாலும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு உயிரை கொடுத்து பணையை வச்சுதான் இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் எடுத்திருக்காங்க, அதனால நான் இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறான். ஹீரோவும், சரி ஓகே அந்த 1 மடங்கே கொடுடா அப்படிங்கிறான். அந்த விக்டோரியாவும், சரி இந்தடா திருட்டு பையில எடுத்துட்டு போ, நாங்க இங்க இருந்து கிளம்பட்டுமா அப்படின்னு கேக்குறா. ஹீரோவும், நான் மட்டும் இங்க வரல அப்படின்னா பிளாக்கோட டீம் இவனுங்க கிட்ட சர்வே ஆகி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், சரி போய் தொலைங்கடா அப்படிங்கிறான். அவனுங்க போனோடி நம்ம ஹீரோவும் வாயில இருந்து ரத்தம் கக்கிக்கிட்டே, இல்ல அவன் 5th ஆர்டர் வாரியர் அப்படின்னு சொல்றது ஒன்றும் சும்மா இல்ல, உண்மையிலேயே அவனோட பவர் பயங்கரமா தான் இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம பிளாக்கும் ஒயிட்டும் ஷாக் ஆயிட்டே, டே ஃப்ராஸ்டர் நீ ஆல் ரைட்டா அப்படின்னு பதறானுங்க. ஹீரோவும், எனக்கு ஒன்றும் இல்லை, இது வெறும் சின்ன மைனர் ஸ்கிராச்சஸ் மட்டும்தான், அப்புறம் இதுக்காக நம்ம இங்க வெயிட் பண்ண வேண்டாம், இங்க இருந்து கிளம்புவோம் அப்படிங்கிறான். அப்புறம் சான்ச்சுரி இன்ஸ்டியூட்ல காட்டுறாங்க, இந்த நார்த் கேம்பஸை சேர்ந்த கிளாஸ் 1 பசங்க மொத்தம் 208 5th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் அப்புறம் 12 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் வச்சு 258 பாயிண்ட்ல இருக்காங்க. அப்ப அந்த விக்டோரியாவும், நீங்க அகமத இங்க இருந்து மெடிக்கல் சென்டருக்கு கூட்டிட்டு போங்க, நான் இங்கேயே நம்மளோட கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கேன் அப்படிங்கிறா. அப்புறம் அந்த மேல்சியாரியவும், என்ன விக்டோரியா
உங்க கிளாஸ் பிரசிடென்ட் எங்கேயோ பலமா அடி வாங்கியிருப்பான் போல. அப்புறம் என்ன வெறும் 258 பாயிண்ட் தானே அப்படின்னு ஒரு 3 மூட்டை அல்ட்ரா கிறிஸ்டல் எடுத்து போடுறான். அந்த ப்ரொஃபஸரும் அங்க இருக்க அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் பார்த்துக்கிட்டு மொத்தம் 220 5th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல், அப்புறம் 12 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல், மொத்தம் 280 பாயிண்ட் அப்படிங்கிறாரு. அந்த மேல்சியாரியவும் விக்டோரியா இந்த டைம் நாங்க தான் ராஜா அப்படிங்கிறான். அப்போ அந்த விக்டோரியாவும் அந்த முட்டாள் ஃப்ராஸ்டர் மட்டும் வரல அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருப்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவோட டீம் வரத பார்த்துட்டு, டே தம்பி மேல்சியாரியோ கொஞ்சம் பொறு, எதுக்கு அதுக்குள்ள ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்ப ஆட்டம் போடுற அப்படிங்கிறா. அந்த மேல்சியாரியவும் என்னது இவனுங்களை பார்த்துட்டு நீ இவ்வளவு நம்பிக்கையே பேசுற அப்படின்னா ஏதோ இவனுங்க எங்களை தோக்கடிக்க போற மாதிரில நினைச்சிட்டு இருக்க, ஒருவேளை இவனுங்க அந்த 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலை கவுண்ட் பண்ணனானுங்க அப்படின்னா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வரும், அதை வச்சுலாம் எங்களை தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் அந்த கிறிஸ்டலை கொட்டுறான். பார்த்தா அந்த மிஷின்ல 280 பாயிண்ட் அப்படின்னு வருது. அந்த பெருசும் இதுக்கு வாய்ப்பே இல்ல, டே கிளாஸ் 10 சேர்ந்த நீங்க எப்படா இத்தனை அல்ட்ரா கிறிஸ்டலை கலெக்ட் பண்ணுனீங்க, எவனாவது ஒரு முட்டாளிட்ட போய் நீங்க இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் எல்லாம் கலெக்ட் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டானுங்க. அப்புறம் இது என்னடா கிளாஸ் 1 கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலா இருக்கு அப்படின்னு ஷாக்லயே கதறிட்டு இருக்கிறாரு. நம்ம ஹீரோவோட டீம் 205 5th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல், அப்புறம் 16 6th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் கொடுத்துருக்காங்க. அந்த மேல்சியாரியாவும் ஷாக் ஆயிட்டு என்னது 280 பாயிண்டா, அப்புறம் அவனுங்க அந்த 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல்ல இதுல கவுண்ட் பண்ணவே கிடையாது, எப்படா இவனுங்களால இது முடிஞ்சிச்சு அப்படின்னு மிரண்டு போய் நின்றுட்டு இருக்கான். அப்போ அந்த விக்டோரியாவும் என்னடா தம்பி மேல்சியாரியோ இப்போ உன்னோட மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுப்ப அப்படின்னு கலாய்க்கிறா. அந்த மேல்சியாரியாவும் டென்ஷன்லயே ப்ரொஃபசர் இதை நம்பாதீங்க, இவனுங்க ஏதோ சீட்டிங் பண்ணியிருக்கானுங்க அப்படின்ட்டு, இல்ல போற போக்க பார்த்தா இவனுங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிட்டு போயிடுவானுங்க போல அப்படின்னு பயந்துகிட்டு நின்றுட்டு இருக்கிறான். அந்த ப்ரொஃபசரும் யோசிக்கிட்டு ஆமா கிளாஸ் 10 சேர்ந்தவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருவாங்க அப்படின்னு யாரு நினைச்சாங்க, அப்புறம் இதை நான் டீனு கிட்ட கன்சர்ன் பண்ணி தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. அந்த மேல்சியாரியவும் இவனுங்க அந்த 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல்ல என்ன பண்ணனானுங்க, என்கிட்ட இருந்து ஆட்டை போட்டு போனது மட்டும் இல்லாம இந்த போட்டியிலையும் இப்ப ஜெயிச்சிட்டானுங்களா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். ஹீரோவும் சே இது டை ஆயிருச்சா, நான் கூட ஜெயிச்சிருமோன்னு நினைச்சேன், இன்னும் ஒரே ஒரு அல்ட்ரா கிறிஸ்டல்ல எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த போட்டியில கன்ஃபார்ம் ஜெயிச்சிருக்கலாம், என்னடா இது இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சோகமாகறான். அப்புறம் இந்த G17 ரூயினுக்கு போன ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்ல மொத்தம் 60% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் சர்வே ஆயிருக்காங்க, 40% சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸ் செத்து போயிட்டாங்க. நம்ம ப்ரொஃபசரும் ஹீரோவோட டீம் வரத பார்த்துட்டு பரவாயில்லண்டா ஃப்ராஸ்டர் நீங்க கலக்கிட்டீங்க, அந்த G17 ரூயினுக்கு போயிட்டு நீங்க மொத்த பேரும் உயிரோட வந்திருக்கீங்க, இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட டீமை வரவேற்றுட்டு, சரி நம்மளோட கிளாஸ் பசங்க அந்த எம்ரால்டு ஃபாரஸ்ட்டுக்கு போனானுங்கல்ல அதில் நம்ம 16வது பிளேஸ் வந்திருக்கோம், அதனால நமக்கு ஒரு 10,000 பாயிண்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் யோ ப்ரொஃபசரே நாங்களும் தானே அந்த G17 ரூயினுக்கு போனோம், நாங்க எத்தனாவது பிளேஸ் வந்தோம் அப்படின்னு கேட்க மாட்டியா அப்படின்னு கேட்கறான். அவரும் அட ஆமாப்பா தம்பி நான் வேற அதை மறந்தே போயிட்டேன், சரி சீக்கிரம் சொல்லு நாம என்ன 16வது பிளேஸா இல்ல 18வது பிளேஸா அப்படின்னு கேக்குறாரு. ஹீரோவும் இல்ல ப்ரொஃபசர் இன்னும் கொஞ்சம் கிரெடிட்டை கூட்டிக்கோங்க அப்படிங்கிறான். அவரும் வெறியாயிட்டே டே தம்பி நாம மட்டும் டாப் 10 பிளேஸ்ல வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிடாத, எனக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அப்படின்ட்டு நம்ம டீம் என்ன பிளேஸ்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காரு. ஹீரோவும் அட வாத்தியாரே நம்ம 280 பாயிண்ட் எடுத்து இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறான். இத கேட்ட மொத்த கிளாஸும் ஷாக் ஆயிட்டு என்னது ஃபர்ஸ்ட் பிளேஸா, நம்ம ப்ரொஃபசர்லாம் ஒரே சந்தோஷத்துல டே ஃப்ராஸ்டர் நீங்க கலக்கிட்டீங்க போங்க, இது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா, இந்த சான்சரி இன்ஸ்டியூட்டோட வரலாறுலயே நம்ம கிளாஸ் 10 இடம் வந்ததே இதுதான்டா ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு உன்னை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குடா ஃப்ராஸ்டர் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் சார் இருந்தாலும் அந்த கிளாஸ் 1 இருக்கானுங்கல்ல அவனுங்களோட டை ஆயிருச்சு அப்படிங்கிறான். அவரும் அட விட்றா நாம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டோம்ல, எவன் நம்ம கூட இருந்தா என்ன, இனிமே நாம தான் இங்க ராஜா அப்படின்ட்டு போறாரு. அப்புறம் அந்த டீனும் சரி நான் இப்ப ஃபைனல் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்றேன், இந்த எம்ரால்டு ஃபாரஸ்ட்டுக்கு போனவங்கல்ல நார்த் கேம்பஸ் சேர்ந்த கிளாஸ் 1 ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஒவ்வொருத்தரும் 50,000 பாயிண்ட் அப்புறம் ஒரு கோல்டன் டெக்னிக் கார்டை ரிசீவ் பண்றாங்க. செகண்ட் பிளேஸ் நம்ம சவுத் கேம்பஸ் சேர்ந்த கிளாஸ் 1 அவங்க ஒவ்வொருத்தரும் 40,000 பாயிண்ட் ரிசீவ் பண்ணி ஒரு கோல்டு டெக்னிக் கார்டை ரிசீவ் பண்றாங்க. அப்புறம் கடைசியா நம்ம சவுத் கேம்பஸ் சேர்ந்த கிளாஸ் 10 16வது பிளேஸுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் 10,000 பாயிண்ட் ரிசீவ் பண்றாங்க. அப்புறம் 17th பிளேஸ் 18th பிளேஸ் அப்படின்னு ஒவ்வொரு கிளாஸா சொல்லிட்டு போறாரு. அப்ப அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் என்னது அந்த கிளாஸ் 10 சேர்ந்தவனுங்க 16வது இடம் வந்துட்டானுங்களா, அவனுங்க எப்பவுமே வழக்கம் போல லாஸ்ட் இடம் வரத விட்டுட்டு என்னடா கொஞ்சம் முன்னேறி இருப்பானுங்க போல அப்படின்னு பேசிட்டு இருக்கானுங்க. அந்த டீனும் சரி ஓகே இப்ப இந்த காம்படிஷனோட ஃபைனல் ரிசல்ட் அந்த G17 ரூயினுக்கு போன ரிசல்ட்டை இப்ப அனௌன்ஸ் பண்றேன். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா நம்ம சவுத் கேம்பஸோட கிளாஸ் 1 அப்புறம் கிளாஸ் 10 ரெண்டும் டை
ஆகி இடத்துல இருக்காங்க. இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிறாரு. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் என்னது கிளாஸ் 10 இடத்துல இருக்கானுங்களா, என்னங்கடா புதுசு புதுசா ட்விஸ்ட கொடுக்குறீங்க, அந்த எம்ரால்டு ஃபாரஸ்ட்டுக்கு போய் 16வது இடம் வந்ததே ஷாக் ஆயிருக்குதுன்னா இவனுங்க அந்த G17 ரூயினுக்கு போயிட்டு இடம் வந்துட்டானுங்க, இதெல்லாம் என்னோட கற்பனையா இல்ல உண்மையா அப்படின்னு ஷாக்லயே நின்றுட்டு இருக்கானுங்க. அந்த டீனும் அங்க இருக்க ஒரு ப்ரொஃபசர் கிட்ட, சார் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கல, ஒரு பேட்சை சேர்ந்த 2 பேரு ஃபர்ஸ்ட் பிரைஸா, நம்ம ஹிஸ்டரியில இந்த மாதிரி நடந்ததே இல்ல, இப்போ நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாரு. அந்த மேல்ச்சி ஆரியோவும், டீன் நான் தான் இந்த கிளாஸ் 1 பிரசிடென்ட் மேல்ச்சி ஆரியோ, நான் அந்த கிளாஸ் 10 சேர்ந்த ஃப்ராஸ்டர் கூட 1-on-1 பேட்டிலுக்கு சேலஞ்ச் பண்றேன், இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களே இந்த ரிவார்டை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறான். அந்த டீனும் அட சூப்பர் பாய், இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னது டியூயலா, அதுவும் ஏன் கூட சண்டை பண்ணுமா அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம மொட்டை அப்புறம் பிளாங்க் எல்லாம் என்னங்கடா எங்களை புள்ளி பண்ண பாக்குறீங்களா, ஒழுங்கா உங்களோட தோல்வியை ஒத்துக்கிட்டு போயிருங்கடா அப்படின்னு கத்துறானுங்க. அந்த டீனும் என்னது கிளாஸ் 1 அப்புறம் கிளாஸ் 10க்கு நடுவுல டியூயலா, இந்த மாதிரி ஒண்ணு நம்ம சான்சுரி இன்ஸ்டிடியூட்டோட வரலாறுல நடந்ததே இல்ல, சரி கிளாஸ் 1 ப்ரொஃபசர் அப்புறம் கிளாஸ் 10 ப்ரொஃபசர் இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறாரு. அந்த கிளாஸ் 1 ப்ரொஃபசரும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ட்டு, என்னப்பா தம்பி கிளாஸ் 10 ப்ரொஃபசர், நீ ஒன்னும் கவலைப்படாத, என்னோட பையன் உன்னோட ஃப்ராஸ்டரை அவ்வளவுலாம் காயப்படுத்த மாட்டான், சும்மா பயன்படுத்திட்டு விட்டுருவான் அப்படிங்கிறாரு. நம்ம வாத்தியாரும் எனது பயமா, டே என்னோட பையன் ஃப்ராஸ்டர் அதை கண்டிப்பா ஹேண்டில் பண்ணிடுவான், அப்புறம் இந்த கிரவுண்ட்ல கண்டிப்பா இந்த கிளாஸ் 10 சேர்ந்தவங்க நினைச்சா என்ன பண்ண முடியும்னு காட்ட போறோம், இதுக்கு மேல உங்க கிளாஸ் 1 சேர்ந்தவனுங்களாம் மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுப்பீங்களோ பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. நம்ம டீனும் சரி ஓகே, இங்க இருக்க எல்லாருமே இந்த பேட்டலுக்கு சம்மதிச்சதுனால நானும் இந்த பேட்டில தொடங்கி வைக்கிறேன், இதுல யாரு பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்களே வின் பண்ணி இந்த பிரைஸை எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறாரு. மேல்ச்சி ஆரியவும் சீக்கிரம் வாடா ஃப்ராஸ்டர், உன் கதையை முடிச்சுட்டு போகணும், எனக்கு நிறைய வேலைக்குது அப்படிங்கிறான். ஹீரோவும் என்ன லோலா என்னால அவனை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். அவளும் டே நீ அந்த 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலை அப்சர்வ் பண்ணனோட்டியும் அவனை தோக்கடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்ல, எதுக்குடா வீணா சண்டை போட போற அப்படிங்கிறா. ஹீரோவும் என்னை பத்தி இன்னும் முழுசா தெரியாம பேசிட்டு இருக்க, இப்ப பாரு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்ட்டு சண்டைக்கு போறான். அங்க இருக்க பசங்களும் ஃப்ராஸ்டர் ஃப்ராஸ்டர்னு கத்துறானுங்க. அந்த விக்டோரியாவும் அகமது கிட்ட, இந்த ஃப்ராஸ்டர் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த மேல்ச்சி ஆரிய கூட சண்டை போறதெல்லாம் ரொம்ப டூ மச் அப்படிங்கிறா. அந்த அகமதும் எனக்கு தெரிஞ்சு அவனும் இவனோட லெவலுக்கு மேட்சா தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். அப்புறம் அந்த மேல்ச்சி ஆரியவும் டே முட்டாளே, ஃபர்ஸ்ட் என்னோட அல்ட்ரா கிறிஸ்டல ஆட்டை போட்டு போயிட்ட, இப்ப என் கூடவே தைரியமா சண்டை போட வந்திருக்க, சரி வாடா உன் கதையை சீக்கிரம் முடிக்கிறேன் அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னங்கடா எல்லாரும் அல்ட்ரா கிறிஸ்டல்னே பேசிட்டு இருக்கிறீங்க, நான் தான் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டேன்ல, அதை பாத்துக்கிறது கூட துப்பு இல்ல, வாய் பேசிட்டு இருக்கியா, முதல்ல சண்டைக்கு வாடா அப்படிங்கிறான். அந்த மேல்ச்சி ஆரியவும் செத்தடா முட்டாள் ஃப்ராஸ்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு, நீ என்னதான் 5th ஆர்டர் வாரியராகவே மாறி இருந்தாலும் இந்த சண்டையில அதெல்லாம் ஒர்க் ஆக போறது இல்ல, ஏன்னா நான் உன்னோட பவர்ஃபுல் அப்படிங்கிறான். ஹீரோவும் சரி அதையும் தான் பாத்துருமே அப்படின்னு அவனோட விங்ஸ் ஆஃப் 100 பட் டெக்னிக் வச்சு அட்டாக் பண்றான். அந்த மேல்ச்சி ஆரியவும் என்னடா இவனோட ஃபயர் இவ்வளவு இன்டென்ஸா இருக்கு, அந்த அத்லெட்டிக் டவர்ல இவன் சண்டை போடும் போது இந்த அளவுக்குலாம் இல்லையே, எப்படா இவன் திடீர்னு ஸ்ட்ராங்கானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ஃபயரும் மேல்ச்சி ஆரிய மேல பட்டதும் அவனோட உடம்பு எரிய ஆரம்பிக்குது. அவனும் இது எப்படா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, டே ஃப்ராஸ்டர் என்னடா பண்ணி வச்சிருக்க, நீ சாகறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறானா, நான் அதை சீக்கிரமா நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஹீரோவும் என்னடா நான் நினைச்சதை விட இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான், இந்த அட்டாக்கு நான் இப்ப கவுண்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவனோட எண்டு கேம் டெக்னிக்கை வச்சு அந்த அட்டாக்கை ரிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுட்டான். மேல்ச்சி ஆரியாவும் ஷாக்லயே இப்ப அவன் யூஸ் பண்ணது என்ன டெக்னிக்டா, எப்படி என்னோட தண்டர் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற டெக்னிக்கை இவனால ரிஃப்ளெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு, சரி ஓகே அவன் ஏதோ லக்ல பண்ணிட்டான் போல, ஆனா என்னோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக் மூலியமா நான் அட்டாக் பண்ணான்னா அவனால இதை கண்டிப்பா தடுக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுடுறான். அப்ப அந்த டீனும் அங்க நடக்கிற சண்டையை பார்த்துட்டு, இந்த மேல்ச்சி ஆரியோ ரொம்பவே பவர்ஃபுல்லான ஃபேமிலியில இருந்து வந்ததுனால இவனோட கல்டிவேஷன் பவரை பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனா இந்த ஃப்ராஸ்டர் ஈனோஸ் இவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒண்ணுமே இல்லை, இவன் ஒரு நார்மலான ஸ்டூடெண்ட் மட்டும்தான், அதுலயும் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா இவன் இந்த சான்சுரி இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து கொஞ்ச நாள்லயே 5th ஆர்டர் வாரியரா மாறிட்டான், அதுவும் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சப்ஸ்டன்ஸோ அப்படி இல்ல எக்ஸ்டர்னல் கல்டிவேஷன் மெத்தட் வேற யார்கிட்டயும் கத்துக்காம இவனோட ஓன் வழியில இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறி இருக்கான். அப்ப இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னா இந்த ஃப்ராஸ்டர் கண்டிப்பா ஒரு ஜீனியஸா தான் இருக்கணும். ஒரு நிமிஷம் அந்த ஸ்பீர் பிளாக் மாமா வச்ச அடியே அட்லைடே, இதை நீ தான் அவனுக்கு கொடுத்திய அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, சரி என்னதான் பண்றான்னு பாப்போமே அப்படிங்கிறாரு.
ஹீரோவும் விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அவன் அட்டாக் பண்றான். அந்த மேல்சியாரியவும் உன்னோட ஸ்பியர் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, அதனால என்ன தொடவே முடியாது அப்படின்ட்டு தண்டர் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் இல்ல அவன் என்ன மாதிரியான பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றானே தெரியல, ஆனா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான். இப்ப நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இவனை ஸ்லோ டவுன் பண்ணோடி தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு விராத்ஃபுல் ஐஸ் ஸ்ட்ரோம் அப்படின்னு அட்டாக் பண்றான். நம்ம டீனோ இதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, என்னது இவன் ஐ சோர்ஸ் பவரையும் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கானா, இந்த குழந்தை உண்மையிலேயே ஜீனியஸ் தான் அப்படின்னு வாயை பொழக்கிறாரு. அந்த மேல்சியாரியவும் ஹீரோவோட ஐஸ் பவர்ல மாட்டிக்கிட்டு, என்னது ஐஸ் பவரா, டே நீ ஃபயர் டெக்னிக்கை தானே யூஸ் பண்ணுவ, இதை எப்படா மாஸ்டர் பண்ணன அப்படின்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணு, உனக்கு காமிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு விங்ஸ் ஆஃப் 100 போர்ட் அப்படின்னு அட்டாக் பண்றான். அந்த மேல்சியாரியவும் ஜஸ்ட் மிஸ்ல அந்த அட்டாக்கை டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுட்டு, இல்ல இவன் இப்ப ஐஸ் பவரை யூஸ் பண்றான் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு பாக்குறான். ஹீரோவும் ஆமாண்டா தம்பி நீ நினைக்கிறது கரெக்டே, உங்ககிட்ட இருந்து ஆட்டை போட்ட அந்த 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலை நான் அப்சர்வ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். அந்த மேல்சியாரியவும் டென்ஷன் ஆயிட்டே, டே முட்டாள், உன்ன மாதிரி ஒரு குப்பை என்னோட 8th ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டலை வேஸ்ட் பண்ணதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க போறதில்ல, இப்ப நான் உனக்கு எந்த கருணையும் காட்டாம கொல்ல போறேன் அப்படின்னு கான்சென்ட்ரேட்டட் சோர்ஸ் பவர் அப்படின்னு ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணி சும்மா ஹல்க் மாதிரி மாறி நின்றுடுறான். ஹீரோவும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு, என்னடா டெக்னிக் அது, என்னோட எக்ஸ்ப்ளோசிவ் ஆங்கர் ஸ்கில் மாதிரியே இருக்கு, இல்ல இது அந்த கான்சென்ட்ரேட்டட் சோர்ஸ் பவர் டெக்னிக்கா, இந்த டெக்னிக் மூலியமா இன்டென்ஸான சோர்ஸ் பவரை நம்மளோட பாடியில ஸ்டோர் பண்ணி வச்சு நமக்கு தேவையானப்ப அதை ரிலீஸ் பண்ணிக்க முடியும். ஆனா அதோட எனர்ஜியும் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும். என்னதான் அது கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்காவே இருந்தாலும் இந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்றதுல கொஞ்சமா தப்பு பண்ணி அதிக எனர்ஜியை ஸ்டோர் பண்ண ஆசைப்பட்டாங்க அப்படின்னா அவங்க உடம்பு வெடிச்சு சதுரிரும். ஆனா அதை இவன் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கான். அப்ப இந்த மேல்சியாரியோ ஒன்னும் நார்மல் வாரியர் கிடையாது, இவன் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்னு பாக்குறான். அவனும் டே ஃப்ராஸ்டர் இன்னைக்கு நீ கண்டிப்பா செத்த அப்படின்ட்டு சோல் டெஸ்ட்ராயர் அப்படின்னு அட்டாக் பண்ண போறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல பார்த்தா நம்ம ஹீரோ எதுவுமே பண்ணாம அந்த அட்டாக்கை அவனோட கழுத்துல வாங்கி பறந்து போய் விழுவுறான். அப்போ நம்ம பிளாக்கும் மொட்டையெல்லாம் ஷாக் ஆகிட்டு, என்னது நம்ம கிளாஸ் பிரசிடென்ட் ஃப்ராஸ்டர் செத்துட்டானா அப்படின்னு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கானுங்க. லோலாவும் என்னடா பேசுறீங்க, அவன் என்ன சாகல அப்படிங்கிறா. அப்புறம் அந்த விக்டோரியா கூட இல்ல அவன் எப்படி இவ்வளவு ஈஸியா செத்து போனான் அப்படின்னு ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்கா. அந்த அகுமதும் இல்ல அவன் என்ன சாகல, அவனோட எனர்ஜியை என்னால சென்ஸ் பண்ண முடியுது, இந்த மாதிரி டெக்னிக் எல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோவோட பாடி திடீர்னு புகை மூட்டமா மாறி போயிருச்சு. அந்த மேல்சியாரியவும் ஷாக் ஆயிட்டு, எனது பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கா, இந்த பொடி பையன் என்னையே ஏமாத்திட்டானா, சரி இப்ப அவன் எங்கடா இருக்கான் அப்படின்னு பாக்குறான். ஹீரோவும் அவன் பின்னாடி வந்து, எப்படா தம்பி என்னோட பாடி ரெப்ளிகேஷன் டெக்னிக்கே வேற லெவல்ல இருந்துச்சா, சரி இந்த என்னோட ஸ்பியருக்கு ஹாய் சொல்லு அப்படின்னு விராத்ஃபுல் ரெயின்ஸ்டார்ம் அப்படின்னு அட்டாக் பண்றான். மேல்சியாரியவும் நம்ம ஹீரோவோட அட்டாக்கை தடுக்கலன்னு பாக்குறான். பார்த்தா அவனோட ஸ்பியரு அவனோட ஷோல்டர்ல இருக்கு. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் என்னது அந்த மேல்சியாரியோவுக்கு இன்ஜுரி ஆயிருச்சா, எப்படா கிளாஸ் 10 சேர்ந்த ஒருத்தன் கிளாஸ் 1ல இருக்க ஒருத்தனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ அந்த மேல்சியாரியோவும் நம்ம ஹீரோவோட ஸ்பியரை பிடிச்சி ஏதோ எனர்ஜி ரிலீஸ் பண்றான். ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னடா பண்ற அப்படின்னு கேக்குறான். அந்த மேல்சியாரியோவும் நீ இன்னும் வின் பண்ண கிடையாது அப்படின்னு சிரிக்கிறான். ஹீரோவும் இல்ல டே நீ என்ன பாய்சன் பண்ணிட்டியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அவனும் சிரிச்சுக்கிட்டே ஆமா நான் இப்ப தோக்க போறேன் அப்படின்னா இனிமேலும் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அதனால நீயும் சேர்ந்து சாவு, உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோட ஸ்பியரை புடுங்கிக்கிட்டே அவனை கீழே தள்ளி விட்டுட்டு, இந்த வெப்பனை வச்சுக்கிட்டு தானே நீ இவ்வளவு நேரம் ஆட்டம் போட்டுட்டு இருந்த, இப்ப இதுவே இல்லைன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு அவனோட ஸ்பியரை தூக்கி போட்டுட்டு, நான் இப்ப என்னோட ஃபிஸ்ட்டை யூஸ் பண்ணி உன்னோட ஒவ்வொரு எலும்பா எண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு டிராகன் ஃபிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். ஹீரோவும் அந்த அட்டாக்கை தடுக்க முடியாம தடுத்துக்கிட்டு, இல்ல அவன் கொடுத்த பாய்சன்னால என்னோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்குது, அது மட்டும் இல்லாம இவனோட அட்டாக்கை டாஜ் பண்றது கூட எனக்கு இப்ப ஸ்ட்ரென்த் கிடையாது, நான் இப்ப என்னடா பண்ணிட்டோம் அப்படின்னு அவனோட அட்டாக்கை கஷ்டப்பட்டு தடுத்துட்டு இருக்கான். அந்த மேல்சியாரியவும் ஹீரோ அடிச்சு பறக்க விட்டுட்டு பிளாக் டிராகன் ஃபிஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ அடிச்சு அங்கிருந்த தரையெல்லாம் பேத்து எடுத்துட்டான். அப்ப அங்க இருக்க மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் ஷாக் ஆயிட்டு, இல்ல இது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சா, அப்புறம் இந்த மேல்சியாரியோ இப்ப யூஸ் பண்ணனானே இது என்ன மாதிரியான டெக்னிக்டா, இதுக்கு முன்னாடி நாங்க இதை கேள்விப்பட்டதும் இல்ல, நம்ம கேள்விப்பட்ட மாதிரியே இந்த மேல்சியாரியோ ஸ்வாட்ல மட்டும் மாஸ்டர் இல்ல ஃபிஸ்டலையும் ஒரு மாஸ்டர் தான், இல்ல இல்ல ஒரு மான்ஸ்டர் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அந்த மேல்சியாரியவும் இந்த அளவுக்கு என்கிட்ட அடி வாங்கி எவனும் உயிரோட தப்பிச்சதே இல்ல, சோ இதுக்கு மேல இந்த சண்டையை கண்டினியூ பண்றதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்ல
அப்படிங்கிறான். ஹீரோவும் இல்ல என்னால கிவ் அப் பண்ண முடியாது, நான் ஒருவேளை கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட கிளாஸ் 10 சேர்ந்தவங்க வரக்கூடிய காலகட்டத்திலயுமே இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சேர்ந்தவனுங்க புள்ளி பண்ணுவானுங்க. சோ நான் அவங்களுக்காக இதை பண்ணிதான் ஆகணும் அப்படின்ட்டு சிஸ்டம் அன்லாக் லெவல் 2 ஜெனட்டிக் எலமெண்ட் அப்படின்ட்டு என்னதான் இதனால நான் சாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்தாலும் இப்ப இதை விட்டா வேற வழியும் இல்ல. நான் இனிமேலும் வீக்கா இருக்க போறதில்ல, இந்த வழிகள் தான் என்ன ஸ்ட்ராங்கா மாத்த போகுது அப்படின்னு ஹீரோவும் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த மேல்சாரியாவும் ஹீரோ பண்றத பார்த்துட்டு அவனுக்கு என்ன ஆச்சு, நான் கொடுத்த பாய்சன்ல இருந்து இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படுமா, அந்த மாதிரி நான் எதையும் கேள்விப்படலையே அப்படின்னு பாக்குறான். அப்ப நம்ம கிளாஸ் 10ஓட வாத்தியாரும் டீன் கொஞ்சம் அங்க பாருங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஃப்ராஸ்டர் செத்து போயிருவான், நாம அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறாரு. டீனும் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு நம்ம அட்லைடே இவனை சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சாதான் ஒருத்தன் நார்மல் ஹியூமன்ல இருந்து ஒரு வாரியரா மாறுவான், அந்த ஸ்டேஜ்ல தான் ஃப்ராஸ்டர் இப்ப இருக்கான் அப்படிங்கிறாரு. ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களோட லெவல் 2 ஜெனட்டிக் எலமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா அன்லாக் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப ஹீரோவை சுத்தியும் டெரிஃபைங்கான எனர்ஜியோட ஹீரோவும் எந்திரிச்சு வந்துட்டு டே நீ பண்ணன அட்டாக் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, ஆனா இப்ப எல்லாம் முடிவுக்கு வரப்போகுது, இது என்னோட டர்ன் அப்படிங்கிறான்.